அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்காயில சாவி கொடுத்த எப்படி இருக்கும்? அது மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள், அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடைகளை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம், அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.